வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்க் யுவர் பி. இதுக்கு முன்னாடியும் ஆஸ்க் யுவர் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் நம்ம வீடியோஸில் கீழே கமெண்ட் போடுறீங்க இல்லையா, அந்த கமெண்ட்டுக்கான என்னோட பதிலாக தான் இந்த பதிவு இருந்தது. ஓகேயா, இப்போ எப்படி பண்ணலான்னு இருக்கேன்னா ரொம்ப சிம்பிளாக கொண்டு போகலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் அந்த டாபிக் ரிலவெண்ட்டாகவே அதுக்கு கீழே நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படி இல்லையா, டாபிக் சம்மந்தம் இல்லாத கேள்விகளும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணலான்னு தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்டையும் படித்து அதில் வந்து ஏதாவது டவுட் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, RockRiderன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்கள் வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். டெக்கத்லான்ல வாங்கினது தான், ராகவனுக்காக வாங்கினது. அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த சைக்கிள் எந்த அளவுக்கு இருக்கு, அது என்ட்ரி லெவல், அதாவது பிகினர்ஸ்க்கு அந்த சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. எப்படின்னா, அந்த சைக்கிளை பத்தி மட்டும் இல்லாம அதே மாதிரி மற்ற பிகினர்ஸ்க்கான சைக்கிள்ஸை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நம்ம போகலாம். பிரதீப் கிங் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, சிவா ப்ரோ Adrenex CZ300 வாங்கலாமா, பிளிப்கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிளிப்கார்ட்ல இருக்கிற இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா, பிளிப்கார்ட்டோட சைக்கிள் மாதிரி அந்த இப்போ பிளிப்கார்ட்டோட பவர் பேங்க் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வந்துருமா, அந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து எப்படி இருந்ததுன்னா, சைக்கிள் பை பிளிப்கார்ட் அப்படின்னு இருந்தது பார்த்தேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த சைக்கிளோட மேனுஃபேக்சரர் யாரு, இம்போர்ட்டர் யாரு, செல்லர் யாரு, இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணும்போது ஹீரோன்னு இருந்தது. ஸோ ஹீரோ வந்து ஒரு நல்ல பிராண்ட் தான். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6800க்கு இந்த சைக்கிள் வந்து 21 கியர் செட்டப் இருந்தது. அது கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 26 கீ தான், ஓகே, டயரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சைக்கிள் வந்து என்ட்ரி லெவல், அதாவது பிகினருக்கு நல்ல சைக்கிள் தான். பட் என்ன மாதிரியான விஷயங்களை யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா, ஹெர்குலஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே 7000 பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு சில சைக்கிள்ஸ் இருக்கு. பட் அதுல கியரே 21 கியர் செட்டப்பா இல்லைனாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் இருக்கிற மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ உங்க ஏரியால ரோட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சஸ்பென்ஷன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 200 ஃபீட் ரோட்ல வந்து பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கங்க, ஓகே, எப்படின்னா ட்ரெயின்காக அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க, எதுக்கு தண்ணி போறதுக்காக. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பூரா ஜல்லி மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நான் ஹைபிரிட் சைக்கிள் கொண்டு போகும்போது அதில் சஸ்பென்ஷனே இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ உங்க ஏரியால சப்போஸ் ரோட்ஸ் மோசமா இருந்ததுன்னா, நீங்க சஸ்பென்ஷன் இல்லாத சைக்கிள் ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அதுவும் லாங் ரைட்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு, இல்லாட்டி உங்க ஏரியாக்குள்ளேயே நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம், லூப் மாதிரி ஓட்டலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா சஸ்பென்ஷனோட சைக்கிள் பார்க்கறது நல்லது. ஓகேயா, சில சைக்கிள்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு அந்த ரிம் இருக்குல்ல, அது டியூவல் லேயரா இருக்கும், அலாய் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் ஸ்போக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அதுல மெட்டீரியல் நல்லா இருக்கிறனால என்ன பண்ணோம்னா, அதுவே ஷாக் அப்சர்வ் பண்ற மாதிரியான மெட்டீரியலா இருக்கும். இந்த மாதிரி நல்ல மெட்டீரியலோட இருக்கக்கூடிய ரிம் செட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷாக்கை வந்து அது வாங்கிக்கும். இதுவே அப்படி இல்லாம நம்ம மொக்கையா வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா பெண்ட் ஆகும். பிளஸ் அந்த ஷாக்கை பூரா எங்க அனுப்பும்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட்பேக் அனுப்பும். ஹேண்ட்பேக்ல இருந்து டேரக்டா எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைக்கு தான் வரும். கைக்கு வரும்போது நம்ம கையோட மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த ஜாயின்ஸ்ல பெயின் ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்பஸ் டனல் சிண்ட்ரோம்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நல்ல கிரிப் இருக்கிற மாதிரியான சைக்கிள் பார்க்கறதும் நல்லது தான். அதாவது ஹேண்ட்பேக் சப்போஸ் ரொம்ப ரஃப்பான ரோட்ல ஓட்டுறதா இருந்தா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் ப்ரோ கண்டிப்பா. ஸோ இங்க மட்டும் இல்ல பாதிப்பு, அப்படியே கிராஜுவலா ஷோல்டர் வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் நம்ம யோசிக்கணும். ஓகேயா, ஸோ நீங்க வந்து சஸ்பென்ஷனோட வாங்கினீங்கன்னா, மோசமான ரோடு இருக்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க மவுண்டன் பைக்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த சைக்கிள் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, RockRider வந்து ஓரளவுக்கு சஸ்பென்ஷன் இல்லாத சைக்கிள் தான். ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இல்லாத ரிஜிட் ஃபோர்க் தான். இருந்தாலும் ஷாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு ப்ரோ. அதனால தான் வந்து இந்த சைக்கிள் வந்து இதை பற்றி நம்ம ஏன் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணனால தான் அதை பற்றி நாங்கள் வீடியோவே போட்டோம். சுகுமாரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து வால்டாக்ஸ் ட்ரையல்ன்றது யூஸ் பண்றாராம், அந்த சைக்கிள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்காகனா, பிகினர்ஸ்க்காக அவரோட ரெக்கமெண்டேஷனா இருக்கு. ஸோ இந்த சைக்கிள் பத்தியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம RockRider வந்து பைக் ஆர்க் கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு யஷ்வந்த். இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் RockRiderயும் பைக் ஆர்க் ஆர்பையும் செக் பண்ணி பார்த்தேன். பைக் ஆர்க் ஆர்ப் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் ஆர்க் ARK ORD இந்த மாடல் நான் செக் பண்ணேன். இது வந்து ஒரு ஹைபிரிட் சைக்கிளோட ஸ்டைல் தான், BSA Max City மாதிரி. ஸோ ரோட் பைக் மாதிரி இருக்கு, ஹைபிரிட் செட்டப் கிடையாது. ஈவன் ரோட் பைக் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது 10,000க்கு அவைலபிள்னு போட்டிருந்தது, அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருந்தாங்க. 9,999 சிங்கிள் ஸ்பீடு தான். யோசிச்சு பார்த்தா லாங் ரைட் போறதா இருந்தா இது கண்டிப்பா ஒர்த்துனே சொல்லலாம். பட் சிங்கிள் ஸ்பீட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கியர்ஸ் கிடையாது.
சிங்கிள் ஸ்பீடுக்கு இந்த சைக்கிள் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ரோட் பைக் செட்டப்ல இருக்கிறனால மேபி லாங் ரைட் போறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு மட்டும் தோணுது. ஸோ RockRider வந்து கம்ப்ளீட்டா வேற. ST20 வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மவுண்டைன் பைக்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட்ஸ் மாதிரி நீங்க ட்ரை பண்றது, அந்த ரோடு கேவலமா இருக்குன்ற பட்சத்துல இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் RockRider. உங்க ஏரியால ரோட்ஸ் நல்லா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஹைபிரிட் சைக்கிள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரோட் பைக்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். சரியா? நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அந்த 2வது மாடல், அது வந்து ரோடு நல்லா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு தாராளமா போகலாம். பைக் ஆர்க் நல்லா இருந்தது, பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் லாஸ்க்கு எந்த சைக்கிள் பிகினர்ஸ்க்கு நீங்க சொல்லுவீங்க? ஸ்ரீகாந்த் கேட்டிருந்தாரு. ஸோ வெயிட் லாஸ்க்கு எந்த சைக்கிள் சொல்லுவீங்கலாம் கிடையாது ப்ரோ. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மி பட்ஜெட்டுக்கு நம்ம சைக்கிள் வாங்கும்போது என்ன மாதிரியான ஃபேக்டர் இருக்கும்னா, சைக்கிள் நல்லா சூப்பரா டியூரபிளா இருக்கும். ஒன்னு, அதோட ரிம் மெட்டீரியல்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, லைட்டா மாற வாய்ப்பு இருக்கு. பட் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கம்மி ரேட்டுக்கு எப்பயுமே வாங்கும்போது சைக்கிள்ஸோட அந்த ஜாயின்ஸ், வெல்டிங்கு பார்க்க அதெல்லாம் தெரியும், ரொம்ப அப்படியே அபத்தமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப லுக்கா இருக்காது. இன்னொன்னு ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ என்ட்ரி லெவல் சைக்கிள்ஸ்ல என்ன பிரச்சனைனா, சைக்கிள் ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க இதே ப்ரொஃபஷனல்ஸா போக போக இருக்கலே ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ஓட்டுற சைக்கிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ வெயிட் வந்து எப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லாங் ரைட் போற ஆசை இருந்ததுன்னா அப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஹை பட்ஜெட் நம்ம போக போக வெயிட் ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இன்டர்மீடியேட் கேட்டகரிக்குள்ள இந்த 15,000 20,000 இதுக்குள்ளாரெல்லாம் ஒரு சில சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டா. பட் அதே சமயம் அது ரொம்ப டியூரபிளா இருக்குமானா அது கொஸ்டினபிள். ஓகேயா? இதுவே 50,000 மேல இருக்க ரோட் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் சூப்பரா இருக்கு, செம்ம லைட் வெயிட்டா இருக்கும். கார்பன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா லைட் வெயிட்டாவும் டியூரபிளாவும் இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் மார்க்கெட்ல அதெல்லாம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா 50,000 1 lakh அப்படிலாம் போகும்போது. பட் என்ட்ரி லெவல்ல என்ன ஒரு பிரச்சனைனா, என்ட்ரி லெவல்ல லைட் வெயிட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்கினா ரொம்ப டியூரபிளா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்கு. என்ட்ரி லெவல்ல ஹெவி வெயிட் சைக்கிள்ஸ் தான் கிடைக்கும். பொதுவா ஹெவி வெயிட் சைக்கிள்ஸ் வந்து இனிஷியலா நீங்க வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்றதா இருந்தா சூப்பரா இருக்கும். பட் கிராஜுவலா நீங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி எஃபோர்ட் போடுவீங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப நல்லது. பட் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வைக்கிறேன், நான் 4 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் போகணும் இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ வந்து சிங்கிள் ஸ்பீட்ல என்ட்ரி லெவல் சைக்கிள் ஒன்று செம ஹெவியா இருக்கிற சைக்கிள் ஒன்று வச்சு இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டம். நான் ஹெர்குலஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணேன். இந்த ஹெர்குலஸ் காம்பேக்ட் 26 வந்து எனக்கு கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்கிள் யூஸ் பண்ணும்போது மகாபலிபுரம் போயிட்டு வந்திருக்கேன், 100 கிலோமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணேன். பட் எவ்வளவு நேரம்னா 6 to 6.5 hours கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம்லாம் ஆயிருக்கு. நீங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருந்தாலே அவ்வளவு டைம் ஆயிடும். இதுல ஆவரேஜ் ஸ்பீடே நீங்க 70 to 18 தான் போக முடியும். 20க்கு மேல நீங்க மிதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் வந்து சைக்கிள்ஸ் வாங்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ்க்கு நீங்க என்ன சைக்கிள்னாலும் வாங்கலாம். பட் வாங்கும்போது என்ன யோசிச்சுக்கோங்கன்னா, 100 kgs மேல இருக்கீங்களா, 100 kg பிளஸ் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிம் மெட்டீரியல் அதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப பேசிக்கா அந்த 5,000 ரூபாய் சைக்கிள் இருக்கக்கூடிய நார்மல் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கிருந்தோம்னு வச்சுக்கோங்க, 4 தடவை பள்ளத்தில் விட்டு இறக்கணும்னாலே ரிம் பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு பர்சனலா சொல்லணும்னா, நான் சைக்கிள் வாங்கும்போது 86 kg இருந்தேன் ப்ரோ. சரியா? 86 இருக்கும்போதே என் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 4-5 பெண்ட் எல்லாம் விழுந்தது. அதுவும் பேக் டயர்ல நல்லாவே பெண்ட் விழுந்தது எனக்கே தெரிஞ்சது. ஸோ அதனாலதான் சொல்றேன், சைக்கிள் வாங்கும்போது மெட்டீரியலையும் கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். மெட்டீரியல் பார்த்து வாங்குறது நல்லது. நான் வந்து காசு செலவு பண்ண யோசிப்பேன், தப்பு இல்லை. காசு செலவு பண்ண யோசிக்கிறத நான் தப்பு சொல்ல வரல. பட் காசு செலவு பண்றதை யோசிச்சு 1000-2000 கட் பண்றதா நினைச்சு நம்ம வந்து இன்னும் புவர் ப்ராடக்ட் வாங்கிட்டு நாளைக்கு ஏன்டா இதை வாங்கினேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அன்னைக்கு அந்த 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கின சைக்கிள் இன்னும் பாதி ரேட்டுக்கு எங்கேயா வித்துட்டு திரும்பியும் நம்ம 7,000-8,000 கொடுத்து வேற சைக்கிள் வாங்குவோம். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கும் போதே ஓரளவுக்கு நல்ல சைக்கிளா பார்த்து வாங்கிருங்க. கடையில தெளிவா கேட்டுக்கோங்க, என் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. எனக்கு வந்து எங்க ஏரியால ரோடு கேவலமா தான் இருக்கு, அதனால எனக்கு ரிம் பெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, கம்ஃபோர்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றத தெளிவா நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல கேட்டு நல்ல சைக்கிளா பார்த்து வாங்கிக்கோங்க. அதை விட்டு இந்த இடத்துல இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம எந்த பொருள் வாங்கினாலுமே என்ன பண்ணுவோம்னா பிரைஸை ரொம்ப யோசிப்போம். பிரைஸை ரொம்ப யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சில பிரச்சனைகள் கூடயே வருது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ப்ராடக்டா வாங்கிக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, மீதி கமெண்ட்ஸையும் நான் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க மனசுல வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை தான் ப்ரோ உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுனால இல்லை, ஏன்னா எல்லாமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க எதாவது கேட்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா உங்க கேள்விகளை பார்க்கும்போது தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஞாபகம் வருது. அதனால வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, இல்லாட்டி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கேளுங்க. எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.